வணக்கம். நீங்க பிஜிடிஆர்பி தேர்வு எழுதிட்டு, ஒரு மாதிரி என்னடா இதுன்னு ஒரு இழுபறி நிலையில இருக்கீங்க இல்லையா? ஒரு பக்கம் எப்ப ரிசல்ட் வரும், நம்ம பேர் இருக்குமாங்கிற ஒரு டென்ஷன். இன்னொரு பக்கம் அந்த தாமதமே ஒரு நல்ல செய்திக்கு அறிகுறியா இருக்குமோன்னு ஒரு சின்ன நம்பிக்கை. நீங்க எங்ககிட்ட பகிர்ந்துகிட்ட அந்த யூடியூப் வீடியோவ பார்த்தப்ப, இந்த 2 உணர்வுகளுக்கும் நடுவுல நடக்கிற இந்த ஒரு போராட்டத்த தான் நாங்க நல்லா புரிஞ்சுக்கிட்டோம். இன்னைக்கு இந்த பதட்டத்தையும் நம்பிக்கையையும் பத்தி ஆழமா அலசலாம். நிச்சயமா. இது வெறும் ரிசல்ட்டுக்கான காத்திருப்பு இல்ல. இது ஒரு வாழ்க்கைக்கான காத்திருப்பு. பல வருஷ உழைப்பு, தியாகம் இது எல்லாத்துக்கும் பதில் கிடைக்க போற ஒரு தருணம். அதனால நீங்க அனுப்புன அந்த வீடியோல இருக்கிற தகவல்கள வச்சு, இந்த நம்பிக்கைக்கு பின்னாடி என்ன காரணம் இருக்கு? இந்த பதட்டத்த குறைக்க இப்போதைக்கு என்ன பண்ணலாம்னு விரிவா பேசலாம். சரி. அப்போ முதல்ல அந்த தொழில்முறை தேர்வு பட்டியல், அதாவது ப்ரொஃபஷனல் செலக்ஷன் லிஸ்ட்ல இருந்து ஆரம்பிக்கலாம். அது ஏன் இவ்ளோ ஒரு முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது? இது ஒரு உளவியல் ரீதியான கேள்வி. பாருங்க, நீங்க தேர்வு எழுதிட்டீங்க. உங்க மதிப்பெண்ண வச்சு உங்களுக்கு வேலை கிடைக்க வாய்ப்பு இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். ஆனா அது எல்லாமே ஒரு கணிப்பு தான். ஒரு விதமான ஒரு நிச்சயமற்ற தன்மை இருந்துட்டே இருக்கும். ஒருவேளை கிடைக்காம போயிடுமோங்கிற ஒரு சின்ன சந்தேகம் மனசுக்குள்ள ஓடிட்டே இருக்கும். அந்த சந்தேகத்துக்கு முற்றுப்புள்ளி வைக்கிற முதல் அதிகாரப்பூர்வமான ஆவணம் தான் இந்த ப்ரொஃபஷனல் செலக்ஷன் லிஸ்ட். ஓஹோ! சரி, சரி. அதுல உங்க பேர் வந்துட்டா போதும். 99% உங்களுக்கு வேலை உறுதின்னு ஒரு நம்பிக்கை வந்துடும். அந்த ஒரு வரி தான் பல மாசமா இருந்த மன அழுத்தத்தை குறைச்சு, அப்பாடா ஜெயிச்சிட்டோன்னு ஒரு நிம்மதியை கொடுக்கும். நீங்க சொல்றது கரெக்ட். அந்த நிம்மதிக்காக தான் இந்த காத்திருப்பு. ஆனா நீங்க அனுப்புன வீடியோல சொல்ற ஒரு விஷயம், இந்த காத்திருப்புக்கு இன்னொரு காரணம் இருக்குன்னு சொல்லுது. அதுதான் அந்த காலியிடங்கள் அதிகரிப்பு. வரப்போற தேர்தல் இதுக்கு ஒரு பெரிய காரணமா பார்க்கப்படுது. இது எந்த அளவுக்கு ஒரு வலுவான நம்பிக்கை? இது வெறும் குருட்டு நம்பிக்கை இல்லங்கிறது தான் இங்க ஒரு சுவாரஸ்யமான விஷயம். இந்த நம்பிக்கைக்கு பின்னாடி ஒரு வலுவான வரலாற்று ஆதாரம் இருக்கு. நீங்க அனுப்புன வீடியோவிலேயே இதை தெளிவா சொல்றாங்க. கடந்த முறை நடந்த பிஜிடிஆர்பி தேர்வுல அறிவிப்பு வந்த பிறகு ஒரு முறை இல்ல 2 முறை காலி பணியிடங்களை அதிகரிச்சிருக்காங்க. அப்படியா? 2 முறையா? ஆமா. முதல் முறை ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையும் அப்புறம் 2வது முறை இன்னொரு பெரிய எண்ணிக்கையும் சேர்த்திருக்காங்க. அப்போ முன்னாடி எப்படி நடந்திருக்கு, அதனால இப்பவும் நடக்க வாய்ப்பு இருக்குன்னு தேர்வர்கள் நம்புறதுல ஒரு நியாயம் இருக்கு இல்லையா? அப்போ இந்த தாமதத்தை தேர்வர்கள் ஒரு தப்பான விஷயமா பார்க்கலையா? இல்ல. இங்க தான் ஒரு சுவாரஸ்யமான மனவிலை இருக்கு. பொதுவா தாமதம்னா நமக்கு எரிச்சல் தான் வரும். ஆனா இந்த சூழல்ல அந்த தாமதமே ஒரு நம்பிக்கையோட சின்னமா பார்க்கப்படுது. ஓ! ஏதோ ஒரு நல்ல விஷயம் நடக்க போகுது, அதனால தான் அரசாங்கம் எல்லாத்தையும் கணக்கு பண்ணி வெளியிட நேரம் எடுத்துக்குதுன்னு ஒரு பாசிட்டிவ் கண்ணோட்டம். அதாவது இந்த சிஸ்டமோட தாமதமே தேர்வர்களோட நம்பிக்கைக்கு உரம் போடுது. இது ஒரு விசித்திரமான ஆனா உண்மையான ஒரு நிலைமை. சரி, இந்த காலியிட அதிகரிப்பு பத்தி பேசும்போது, அந்த வீடியோல சில நம்பர்ஸ் சொல்றாங்க. சுமார் 1000லிருந்து 2000 இடங்கள் அதிகரிக்கப்படலாம்னு ஒரு கணிப்பு இருக்கு. இது நடந்தாலே, கட் ஆஃப்ல ஒரு சில மார்க்ல வாய்ப்பு இழக்க போற பல பேருக்கு இது ஒரு பெரிய வர மாதிரி தானே? கண்டிப்பா. 2வது தேர்வு பட்டியல், அதாவது செகண்ட் லிஸ்ட் வர்றதுக்கான வாய்ப்பை இது உருவாக்கும். 1 மார்க்ல, அரை மார்க்ல வேலை கிடைக்காம போறவங்களுக்கு இது வாழ்க்கையே மாத்தக்கூடிய ஒரு விஷயம். ஆனா, நீங்க அனுப்புன வீடியோ இதை விட ஒரு பெரிய சாத்தியக்கூறை நோக்கி நம்ம கவனத்தை திருப்புது. அதுதான் ரொம்ப முக்கியம். ஆமா, நான் அந்த பகுதிக்கு தான் வர நினைச்சேன். ஒவ்வொரு வருஷமும் மே மாசம் ஆயிரக்கணக்கான ஆசிரியர்கள் ரிட்டையர் ஆகுறது ஒரு வழக்கமான நிகழ்வு. அந்த வீடியோல சொல்ற ஒரு புள்ளி விவரம் என்ன கொஞ்சம் ஆச்சரியப்படுத்தியது. போன வருஷம் மட்டும் கிட்டத்தட்ட 25,000 டீச்சர்ஸ் ரிட்டையர் ஆயிருக்காங்க. ம் 25,000. ஆமா. இப்போ வரப்போற மே மாசத்துல ஓய்வு பெறப்போற ஆசிரியர்களோட எண்ணிக்கையும் கணக்குல எடுத்து, அதை இப்போதைய காலி பணியிடங்களோட சேர்த்தா சுமார் 5,000 புதிய இடங்கள் உருவாக வாய்ப்பு இருக்குன்னு ஒரு பெரிய கணிப்பை முன்வைக்குது. இது எந்த அளவுக்கு சாத்தியம்? இப்போ நாம வெறும் நம்பிக்கையிலிருந்து ஒரு பெரிய கோரிக்கைக்கு நகர்றோம். அதாவது ஃபியூச்சர்ல வரப்போற வேகன்சிய ஏற்கனவே எழுதி முடிச்ச எக்ஸாம் மூலமா நிரப்புங்கன்னு கேக்குறாங்க. இது ஒரு முக்கியமான கொள்கை முடிவு. தேர்வர்கள் பார்வையிலிருந்து பார்த்தா இது ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி. 5,000 இடங்களுங்கிறது சாதாரண விஷயம் இல்ல. கட் ஆஃப் மார்க் பெரிய அளவுல குறையும். பல ஆயிரக்கணக்கான குடும்பங்களோட வாழ்க்கை மாறும். ஆனா இது நிர்வாக ரீதியா அவ்வளவு ஈஸியா? ஒரு தேர்வுக்கான நோட்டிஃபிகேஷன் விடும்போது இருந்த வேகன்சிக்கு தானே அந்த தேர்வு. அப்புறம் உருவாகிற இடங்களை அதுல எப்படி சேர்க்க முடியும்? இதுல சட்ட சிக்கல்கள் வராதா? அருமையான கேள்வி. இங்கேதான் 2 அலகு கண்ணோட்டங்கள் மோதுது. தேர்வர்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ என்னன்னா, எங்க கிட்ட தகுதியான ஆட்கள் தயாரா இருக்கும்.
கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்ல டீச்சர்ஸ் பற்றாக்குறை இருக்கு, ரெண்டையும் இணைக்கிறதான புத்திசாலித்தனம் அப்படிங்கிறது. ஆனா அரசாங்கத்தோட நிர்வாக கண்ணோட்டத்துல பார்த்தா இதுல பல சிக்கல்கள் இருக்கு. ஒரு தேர்வு அறிவிப்புங்கிறது ஒரு சட்ட ஆவணம் மாதிரி. சரிதான். அதுல சொன்ன எண்ணிக்கைய மாத்துறது, அதுவும் தேர்வு முடிச்ச பிறகு மாத்துறது பல சட்ட ரீதியான கேள்விகளை எழுப்பும். எதிர்காலத்துல தேர்வு எழுத போறவங்க எங்களுக்கான வாய்ப்பை இவங்க எடுத்துக்கிட்டாங்கன்னு கோர்ட்டுக்கு போக வாய்ப்பு இருக்கு. அதனால இது கேட்க நல்லா இருந்தாலும் இதை செயல்படுத்துறது ஒரு பெரிய சவால். ஆனா ஒரு வலுவான அரசியல் முடிவு இருந்தா எதுவும் சாத்தியம்தான். அப்போ இந்த 5000 இடங்களுங்கிறது ஒரு வலுவான கோரிக்கையா இருக்க தவிர ஒரு உறுதியான வாய்ப்புன்னு சொல்ல முடியாது, கரெக்டா? ஆமா, இப்போதைக்கு அப்படிதான். சரி. இந்த எதிர்பார்ப்புகள், நம்பிக்கைகள் எல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ ஒரு தேர்வராக நீங்க என்ன செய்யணும்? சும்மா காத்திருக்கிறது மட்டும்தான் வழியா? நீங்க அனுப்பின வீடியோல இதுக்கு சில தெளிவான பிராக்டிக்கலான ஆலோசனைகள் சொல்றாங்க. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆமா, அது ரொம்ப முக்கியம். ரிசல்ட் எப்போ வேணாலும் வரலாம். ஆனா அது வந்த பிறகு நடக்க போற அடுத்த ஸ்டெப்புக்கு நம்ம தயாரா இருக்குமாங்கிறது தான் கேள்வி. பல பேர் நல்ல மார்க் எடுத்தும் கடைசி நேரத்துல சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன்ல வாய்ப்பை இழந்திருக்காங்க. அந்த தவறு நடக்கக்கூடாது. அதுக்கு தான் இந்த வீடியோ சில முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை சொல்லுது. ஆமா. அத பத்தி கொஞ்சம் விரிவா பேசலாம். முதல் அட்வைஸ். நீங்க அப்ளை பண்ணும்போது அப்லோட் பண்ண எல்லா ஒரிஜினல் சர்டிபிகேட்டையும் இப்போவே எடுத்து தயாராக வைக்கணும்னு சொல்றாங்க. இது கேட்க சாதாரணமா இருந்தாலும் பல பேர் கடைசி நேரத்துல தான் அலமாரியை தேடுவாங்க, இல்லையா? கரெக்ட். நாம எல்லாருமே பரீட்சைக்கு முதல் நாள் ராத்திரி ஹால் டிக்கெட்டை வெறித்தனமா தேடின அனுபவம் இருக்கும். ஆனா இங்க நீங்க தேடுறது பல வருஷ உழைப்புக்கான சாவி. அதனால இப்போவே உங்க எஸ்எஸ்எல்சி, ஹெச்எஸ்சி, டிகிரி, பிஎட், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், பிஎஸ்டிஎம்னு எல்லாத்தையும் ஒரே ஃபைல்ல போட்டு வைங்க. அதுல எல்லாத்துலயும் உங்க பேரு, அப்பாவோட பேர், பிறந்த தேதியெல்லாம் சரியா இருக்கான்னு ஒரு முறைக்கு 2 முறை செக் பண்ணுங்க. ஒரு சின்ன எழுத்துப்பிழை கூட பெரிய பிரச்சனையை உண்டாக்கலாம். இதுல நீங்க பகிர்ந்துகிட்ட வீடியோல இல்லாத ஆனா ஒரு முக்கியமான விஷயத்த நான் சேர்க்க நினைக்கிறேன். அது சாதிச் சான்றிதழ். பல பேர் பல வருஷத்துக்கு முன்னாடி வாங்கின பழைய கார்டு மாதிரி இருக்கிற சர்டிபிகேட்டை வச்சிருப்பாங்க. அது லைஃப் டைம் செல்லுபடி ஆகும்னாலும் சில தேர்வு வாரியங்கள் லேட்டஸ்ட் தேதியில வாங்கின டிஜிட்டல் சர்டிபிகேட்டை எதிர்பார்ப்பாங்க. இது ஒரு சின்ன விஷயம் மாதிரி தெரியும், ஆனா கடைசி நேரத்துல இது ஒரு பெரிய டென்ஷனை கொடுக்கும். அதனால இப்போவே ஒரு புதிய டிஜிட்டல் சர்டிபிகேட்டுக்கு அப்ளை பண்ணி வாங்கிடுறது சேஃப். மிக மிக முக்கியமான பாயிண்ட். நீங்க சொன்னது ரொம்ப கரெக்ட். இன்னொரு பொதுவான பிரச்சனை, ஏதாவது ஒரு சர்டிபிகேட் தொலைஞ்சு போயிருந்தா என்ன பண்றதுங்கிறது. அந்த வீடியோல சொல்ற மாதிரி ஒரு நிமிஷம் கூட யோசிக்காம உடனடியா போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு எஃப்ஐஆர் போட்டுட்டு அதுக்கான டூப்ளிகேட் சர்டிபிகேட்டுக்கு அப்ளை பண்ணணும். ஏன்னா ஒரு டூப்ளிகேட் டிகிரி சர்டிபிகேட் வாங்கி முடிக்கிறதுக்கு சில சமயம் பல மாசங்கள் கூட ஆகலாம். நீங்க ரிசல்ட் வந்த பிறகு ஆரம்பிச்சா கண்டிப்பா சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் தேதிக்குள்ள வாங்கவே முடியாது. ஆமா, அந்த நேரத்துல போய் சார் தொலைஞ்சு போச்சு அப்ளை பண்ணிருக்கேன்னு சொன்னா யாரும் ஏத்துக்க மாட்டாங்க. சரி, ஒருவேளை ஒரு சர்டிபிகேட்டை வாங்கவே முடியாத ஒரு சூழல் இருக்குன்னு வச்சுக்கோ. உதாரணத்துக்கு ஒருத்தர் படிச்ச காலேஜ் இப்ப மூடிட்டாங்க. அப்போ என்ன பண்றது? அது ஒரு சிக்கலான நிலைமைதான். அதுக்கு மாற்று ஏற்பாடு என்னன்னு இப்பவே யோசிச்சு தயாராக இருக்கணும். யூனிவர்சிட்டியில இருந்து ஒரு லெட்டர் வாங்க முடியுமா, இல்ல அதுக்கு ஈக்குவலான வேற என்ன டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணலாம்னு அனுபவம் வாய்ந்தவங்க கிட்டயோ இல்ல சட்ட நிபுணர்கள் கிட்டயோ கேட்டு தெரிஞ்சு வச்சுக்கணும். ஏன்னா லிஸ்ட்ல உங்க பேர் வந்த பிறகு சர்டிபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு அவங்க கொடுக்குற டைம் ரொம்ப கம்மியா இருக்கும். சில சமயம் 4 அல்லது 5 நாட்கள் தான். அந்த ஷார்ட் டைம்ல உங்களால ஒண்ணுமே பண்ண முடியாது. அதனால இந்த காத்திருப்பு நேரத்தை இந்த டாக்குமெண்ட்ஸை தயார்படுத்துறதுக்கான ஒரு பொன்னான நேரமா பயன்படுத்திக்கணும். இந்த முழு உரையாடலையும் தொகுத்து பார்த்தா ஒரு தெளிவான படம் கிடைக்குது. பிஜிடிஆர்பி தேர்வர்கள் ஒரு பக்கம் காலி இடங்கள் அதிகரிக்கும், குறிப்பா 5000 இடங்கள் வரை கூட அதிகரிக்கலாங்கிற ஒரு பெரிய நம்பிக்கையோட காத்திருக்காங்க. இந்த நம்பிக்கை கடந்த கால நிகழ்வுகளால ஆதரிக்கப்படுது. இன்னொரு பக்கம் இந்த காத்திருப்பு நேரத்தை வீணாக்காம தேர்வுல ஜெயிக்க மார்க் எவ்வளவு முக்கியமோ அதே அளவுக்கு சர்டிபிகேட் வெரிஃபிகேஷனும் முக்கியம்னு உணர்ந்து அதுக்கு தேவையான எல்லாத்தையும் தயார் பண்ணி வைக்கணும். இதுதான் இந்த வீடியோ நமக்கு கத்துக் கொடுக்கிற நடைமுறை பாடம். ஆமா, இந்த வீடியோ தேர்வர்களோட உடனடி தேவைகள் மேலையும் எதிர்பார்ப்புகள் மேலையும் முழு கவனத்தையும் செலுத்துது. ஆனா இந்த உரையாடலை கேக்குற உங்களுக்கு இது ஒரு பரந்த சிந்தனையை தூண்டணும். யோசிச்சு பாருங்க, தேர்தல் வரும்போது பெரிய அளவுல ஆட்களை எடுக்கிறது, வருஷம் டீச்சர்ஸ் ரிட்டையர் ஆகுறதுன்னு இந்த சுழற்சி நிகழ்வுகள் நம்ம கல்வி அமைப்போட தரத்தையும் நிலைத்தன்மையும் நீண்ட கால அடிப்படையில இப்படி பாதிக்குது.
தேவை வரும்போது அவசர அவசரமா ஆயிரக்கணக்கான ஆசிரியர்களை நியமிக்கிற இந்த முறைதான் ஆசிரியர் பற்றாக்குறையை சமாளிக்கிறதுக்கான சிறந்த வழியா? அல்லது ஒவ்வொரு வருஷமும் ஒரு குறிப்பிட்ட தேதியில ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையில ஆசிரியர்களை தேர்வு செய்யற ஒரு நிலையான, முன்கூட்டியே திட்டமிடப்பட்ட வருடாந்திர ஆட்சேப முறை இருந்தா அது கல்வித் தரத்துக்கும் ஆசிரியர்களோட மனநிலைக்கும் இன்னும் சிறந்ததா இருக்குமா? இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க?